நசித்திடல் வேண்டும் மன்னம் பாரதியை போற்றி. வாழ்க வளமுடன், வளர்க தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பின் வணக்கம். சில சிதறிய முத்துக்களை எடுத்து மாலையாக தொடுத்து பேச வந்துள்ளேன். முதலில் ஒரு பாமாலை தமிழ் அன்னைக்கு. தமிழின் பெருமையை மறந்திடலாமோ மறந்திடலாமோ மனித பண்பிருந்தால் தமிழின் பெருமை மறந்திடாதிரே கவிஞர்கள் அன்றே கவிதைகளாக எழுதி வைத்தாரே. தமிழின் பெருமையை மறந்திடலாமோ மறந்திடலாமோ மனித பண்பிருந்தால் தமிழின் பெருமை. அன்னையின் தமிழ் மொழி அதிசயமாகும். ஆழமகலம் நீளம் எல்லை காணா விளக்கம். அலை போல் எழுந்தமை ஆட்கொள்ளும் போது பொதிகையில் பிறந்த தமிழை அழைப்போம். தமிழின் பெருமையை மறந்திடலாமோ மறந்திடலாமோ மனித பண்பிருந்தால் தமிழின் பெருமை. தமிழ்தான் முதலில் எழுத்தாய் வந்தது. இலக்கணம் இலக்கியம் எழிலாய் அமைந்தது. வாசிக்க எழுத்து வடிவம் பெற்றது. தமிழ் மொழி ஒன்றும் செம்மொழியானது. தமிழின் பெருமையை மறந்திடலாமோ மறந்திடலாமோ மனித பண்பிருந்தால் தமிழின் பெருமை. பழமை புதுமை உண்மை இளமை உலகினில் மூத்த ஒரு மொழியாகும். நற்றினை குறுந்தொகை சிலப்பதிகாரமும் திருக்குறள் என்னும் அமிர்தம் கிடைத்தது. தமிழின் பெருமையை மறந்திடலாமோ மறந்திடலாமோ மனித பண்பிருந்தால் தமிழின் பெருமை. மறந்திடாதிருக்கவே தமிழ் மொழி அதனை போற்றி புகழ்ந்து வளர்த்திட செய்வோம். போற்றி புகழ்ந்து வளர்த்திட செய்வோம். கதை ஒன்று சொல்றேன். ஒரு ராஜா மகனை ஒரு ராஜகுருவில் போய் சில அறிவுரைகள் தேர்த்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இளவரசன் போகிறாரு. நம்ம தான் இவ்வளோ கற்றுக்கிட்டோமே, எதுக்கு ராஜா குருக்கிட்ட போக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. போன உடனே அங்கே உட்காருங்க இளவரசி அப்படின்னு பாடம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார் அலட்சியமாக. சரி, வார்த்தை தான் வாழ்க்கையானது அப்படிங்கிறாரு. என்னது வார்த்தை தான் வாழ்க்கையானதா? பாடத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு இளவரசர். வாழ்க்கை தான்ப்பா வாழ்க்கையானது, வார்த்தை தான்ப்பா வாழ்க்கையானதுன்னு சொல்கிறாரு. என்ன என்ன சும்மா நான் கேட்டுட்டே இதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு குருக்கு கோவம் முட்டாளே நான் சொல்கிறது தெரியலையா அப்படிங்கிறாரு. முட்டாள்னு உடனே இளவரசன் உடனே கத்தி உருவி சாக்கடிக்க போகிறான் அவனை குருவை. ஐயோ மன்னிச்சிருங்க இளவரசே, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு குழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாழை விட்டு இடையில சொல்லி வைக்கிறான். சரி, என்ன இப்போ வார்த்தை தான் வாழ்க்கையானதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு? ஆமாம் இளவரசே, வார்த்தை தான் வாழ்க்கையானது. நீங்கள் இப்போ என்னை கொண்டு இருந்தீங்கன்னா ராஜாட்ட போய் என்ன சொல்லியிருப்பீங்க? ராஜகுருவை கொண்டுட்டேன்னு. உடனே ராஜா என்ன செய்வார்? உங்கள் தலையே சீவிருப்பார். நான் முட்டாள் சொன்னதும் வார்த்தை தான், நான் மன்னிப்பு கேட்டதும் வார்த்தை தான், நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னதும் வார்த்தை தான். அதனால் இந்த வார்த்தை தான் நமக்கு ரெண்டு பேருக்குமே உயிர் கொடுத்துருக்கிறது, வாழ்க்கையானது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வள்ளுவர் அன்னைக்கே யாகாவாராயினும் நாகாக்க சோகாபர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு சொன்னார். இன்னொரு கதை என்னென்னா, போதுமென்ற மனைவி பொன் செய்யும் மருந்து. ஒரு ராஜா ரொம்ப எல்லா சொத்து சுகம் நகை நட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கிட்ட மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை. மந்திரிகிட்ட ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கார். மந்திரி என்ன செய்கிறாரு? சரி வாங்க ராஜா நகர்வலம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போகல. ஒரு கிராமத்தில் ஒரு ஏர் ஓட்டிகிட்டு ஒரு உழவன் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அவங்கள்ட்ட போய் என்ன நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு கவலையே இல்லையானு? எனக்கு என்ன கவலை, நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கணும்னு. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னா 4 அணா சம்பளம் வாங்குறேன் நான்.
நான் சம்பளத்தில் இவ்வளோ சந்தோஷமாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டவுடனே வாங்க என் குடிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு குடிசைக்கு அழைச்சிட்டு போகிறேன். குடிசைக்கு போன உடனே முன்னாடி வந்து தாய் தகப்பன் 2 பேர் இருக்காங்க. இவங்க எங்கள் அப்பா அம்மா. இன்னும் ஒரு நான் கொடுக்குறாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடன் அடைக்கிறேன் அப்படிங்கிறார். உள்ளே போன உடனே சகோதரி விதவை, இவ வந்து என் சகோதரி தர்மம் செய்கிறேன்ட்டு அவர்கிட்ட ஒரணா கொடுக்குறாரு. அதுக்கு உள்ளே போனால் மனைவி கடமை, அதுக்காக ஒரணா கொடுக்குறாரு. பின்னாடி பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிள்ளைங்க சேமிப்பு, அதனால் இவங்களுக்கு ஒரணா 4 அணா சம்பாரித்து 4 அணாக்கு எல்லாம் செய்துடுறேன், எனக்கு வேறு என்ன நிம்மதி வேணும்னு சொல்லி ரொம்ப உழவன் சொன்னோடனே ராஜாவுக்கு ரொம்ப இது தீதும் நன்று பிறத்தர வர நமக்குள்ளேயே தான் இருக்குது கலிங்கன்ற நான் சொன்ன மாதிரி. அப்புறம் ஒரு காட்டில் கழுதை மேய்ஞ்சிட்டு இருக்கு. கழுதை மேய்ஞ்சிட்டுக்குள்ள ஒரு புலி வருதாங்க. புலி வந்த உடனே புளியண்ண இங்கே பாருங்கள், இந்த புள்ளி அவ்வளோ அழகாக இருக்குது, ஊதா நிறத்தில் இவ்வளோ அழகாக இருக்கணும்னு. என்ன புல் ஊதா நிறமா, பச்சை நிறமாக தானே இருக்கும். இல்லை ஊதா நிறம் தான் அப்படின்னு. இல்லை பச்சை நிறம் தான், வாங்க ராஜாட்டே போய் கேட்போன்னு சிங்கராஜாட்ட போய் கேட்குறாங்க. புலி வந்து இது மாதிரி இந்த கழுதை வந்து புல் வந்து ஊதா நிறம்னு சொல்லுது. இல்லையே பச்சை நிறம். இல்லை சாமி, நல்லா நாங்கள் பார்க்குறோம் ஊதா நிறம் தான் கழுதை சொல்லுது. ராஜா என்ன சொல்லிடுறாரு, சிங்கராஜா, ஆமாம் கழுதை சொல்கிறதா ரைட்டு, ஊதா நிறம் தான், நீ போன்னு சொல்லிடுறாரு. புளியை கொண்டு காட்டை விட்டு தெருத்துங்கிறாரு. புலி வந்து ஐயோ என்ன ராஜா, நான் உண்மையை சொன்னேன், எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க. உண்மையை சொன்னதான், ஆனால் யார்கிட்ட நீ வந்து போட்டி போடுற, ஒரு கழுதைகிட்ட போய் போட்டி போடுறிய, உன்னுடைய தரம் எப்படி இருக்குது, அதனால தான் உனக்கு தண்டனைன்னு சொல்கிறார். அது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வாசுதை வண்ணம் கொள்ளலாம் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க. தோல்வி என்பதே உனக்கில்லை, தொட்டி விடலாம் வெற்றியின் எல்லையை, சிலையும் நீயே சிற்பியும் நீயே, உன்னை சரி செய்து கொண்டார், பாரமாய் இருப்பதை விட தூரமாய் இருப்பது மேல். சில உறவுகள் புரிந்தவர்களுக்கு புத்தகமாகவும் புரியாதவர்களிடம் புதிராகவும் இருந்து விடுங்கள். போருக்கு புறப்படு, உன் ஒரே ஆயுதம் கல்வி, அறிவாலால் சாதிக்க முடியாதது அறிவால் சாதிக்க முடியும். உயிர் கொலை பாவம், பேசியவரின் உடையோ பட்டு. அத்தனை தவறுகளையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து தான் போவார்கள். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கை சிறந்தது. எல்லாம் முடிந்து விட்டது என யாரும் எழுதி விடாதீர்கள். கடைசி புள்ளி வைத்த பின்னர் தான் கோலம் போடலாம். ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் பிறக்கிறது. நாம் நம்மை அறிந்தால் சோர்வு என்பது சொல்லிக்கொள்ளாமலே ஓடிவிடும். காற்றிழுக்க பழகியதால் தான் உயிர் வாழ்க்கை, காத்திருக்க பழகினால்தான் உயர் வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றி சிந்திக்காது. சோர்வு நேரத்தில் தெளிவு பெற வெள்ளைத்தாளில் இறை நாமத்தை எழுதலாம். முயற்சி செய், அது பயிற்சியாகும். பயிற்சி செய், அது வெற்றியாக மாறும். சரியான திட்டமிடுதலும் சலியாத மனமும் சலிக்காத உழைப்பும் சாதனையின் பிறப்பிடம். விட்டு முயற்சி செய்தால் முயற்சியின் முனை மழுங்கும். விடாமல் தொடர்ந்து செய்தால் பயிற்சியின் பலன் கிடைக்கும். பயிற்சி தான் உனக்கு பலனை தரும், பாதையில் நல்ல ஒளியை தரும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை உண்மை புகுத்தி விடும் என்றார். மனம் ஒன்றை நாடும், நாடியதை எப்படியாவது பெற வேண்டும் என முயலும். முயன்று ஒரு நாள் அடையும், அடைந்ததை அனுபவிக்கும். அனுபவிக்க கசக்கும், கசந்தது வெறுக்கும், வெறுத்ததை விலகும். இதுதான் மனம். மறுபடி இன்னொன்றை நாடும், நாடி போடும். மனம் ஒரு குரங்கு. வாசிப்பது ஒரு பக்கம் மனம், யோசிப்பது ஒரு பக்கம் அறிவு. அதனால்தான் பட்டினத்தார் அங்காடி நாய் போல் அலையின் சிறுமணமே என்றார். இதே விவேகானந்தர் மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு குரங்கு போல சஞ்சல பிராணி. குரங்கு கல்லை பிடித்தால் எப்படி இருக்கும்? மேலும் அதை தேல் கொட்டி விட்டது, அப்போது எப்படி இருக்கும்? அதே பேய் பிடித்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான் நம் மனம் என்றார். மனதை வசப்படுத்தினால் வாழ்க்கை வசப்படும். உள்ளே சென்று ஆய்வு செய்ய வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மலை அசையாமல் நின்றது, அலை ஆவேசமாய் அதன் மீது மோதியது. மலை சொன்னது நான் பலமானவன், அலை சொன்னது நான் பலகீனமானவன். ஆடி என்னவோ கம்பிடமாக தான் இருந்தது. இங்கே மனிதர்கள் தான் மந்தைகளாக போனார்கள். குழந்தை செய்ததெனோ காகித கப்பல் தான், அதை விமானமாக்கியது காற்று. செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாததால் இறங்கி சென்றது எறும்பு. சிகர நோக்கி போகிறவர்கள் சிதறு தேங்காய் நோக்கி ஓடுவதில்லை. வெளியில் தனியாக போகிறவனுக்கு துணை அவன் கற்ற கல்வி. வெற்றி பெற வேண்டுமென்றால் பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. அனுசரித்து போ, தவறில்லை. விட்டு கொடுத்து போ, கெட்டு போவதில்லை. ஆனால் அலட்சியத்தோடு உன்னை அவமானப்படுத்தும் போது அப்படிப்பட்ட உறவே தேவையில்லை என உதறிவிட்டு போ. வியர்வை சிந்தாத மனிதனும் மை சிந்தாத பேனாவும் எதையும் சாதித்து விட முடியாது.
தாயின் வயிற்றில் குழந்தை வளர்வதை போல் நம் உள்ளத்தில் கடவுள் வளர்ந்து வருகிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள், அப்போதுதான் கடவுள் வளர இடம் இருக்கும் என்கிறார் ஓஷோ. படுத்து கிடந்தால் படுக்கையே உனக்கு சாக்காடு, எழுந்து நட பூமி உனக்கு ஒரு பூக்காடு. எந்த ஆவணமும் இன்றி எந்த வித பத்திரமும் இன்றி எழுதப்படாத விதியாய் எழுதப்படுகின்றன. வீட்டிற்கு வெளியே தெருவில் எல்லை கோடுகள், காலையும் மாலையும் வாசலில் தெளிக்கப்படும் நீர்த்தாரைகளாகும். மனம் இருந்தால் ஆன்ம பலம் இருந்தால் கற்பிதம் செய்யப்பட்ட எந்த எல்லை கோடுக்கும் இன்றி நாம் வாழலாம். மனைவிக்காக வள்ளுவர் 4 வரி எழுதியிருக்கிற ஒரே பாட்டு. அடிதிற்கினியாலே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய், அடிவரடி பின் தூங்கி முன்னெழு வேதாய், போதியோ இனிதாய் நீ உறங்கும் என் கண்கள். நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது, அனுபவிக்க தான் முடியும். எவனோ செய்கிற தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்கிற தண்டனை கோபம். பெண்களை பற்றி பெரியோர் பேசுகிறார்கள். குழந்தை இல்லாத பெண், நான் இறந்த பிறகு எரித்து விடாதீர்கள், தயவு செய்து புதைத்து விடுங்கள், அப்போதாவது என் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி உண்டாகட்டும். பெண்களை சுற்றிய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த பெண் ஆணின் வலிமையை பெற்றிருப்பார், சிறந்த ஆண் பெண்ணின் நயமான இனிமையும் பெற்றிருப்பார். அன்பு செய்யும் பெண்ணின் நெஞ்சம் எப்போது இளமையாயிருக்கிறது. அழகான பெண் ஆபரணம் என்றால் குணமான பெண் பொக்கிஷமாவார். அன்பான பெண்ணுக்கு அவள் அளிக்கும் காதலும் தான் இன்று வரை உலகத்தை அழியாமல் காக்கிறது. ஒரு நாட்டின் நாகரிகம் என்பது அந்நாட்டில் உள்ள பெண்ணின் நிலைமை பொறுத்து அமைகிறது. ஒரு நல்ல பெண் ஆணுக்கு ஊக்கமளிக்கிறார், புத்திசாலி பெண் அக்கறை காட்டுகிறார். பெண்ணின் அன்பும் அறிவும் எங்கு இருக்கிறதோ அங்கு ஆசையும் பணிவும் அடைக்கலமாகும். ஒரு பெண்ணின் உள்ளம் கருணையின் கோவிலாக மாறும்போது அதற்கு இணையான அன்பு இந்த உலகம் முழுவதிலும் இல்லை. ஒரு ஆணை படிக்க வைத்தாலோ நீங்கள் ஒரு நபரை தான் படிக்க வைத்தது போலாகும். ஆனால் ஒரு பெண்ணை படிக்க வைத்தாலோ நீங்கள் ஒரு குடும்பத்தையே படிக்க வைத்ததுக்கு சமம். ஆண்களுக்கு எவ்வளவு சிரத்தையுடன் கல்வி புகட்டப்படுகிறதோ அவ்வளவு சிரத்தையுடன் பெண்களுக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் தேவதை கூறிக்கொள்வார். எந்த இடத்தில் பெண்களை மதிக்கிறார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பெண்களை படிக்காத இடத்தில் செய்யும் எல்லா காரியமும் உயர்த்து தலைவிடும். வள்ளுவன் ஒரே நூலை தான் செய்தான், அதுதான் தமிழனையின் மானம் காக்க ஆடையாக மாறிப்போனது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சொத்து நம் கையில் உள்ளது. தமிழர்களுக்கு நமக்கு தந்தை கொடுத்த பால் முப்பால், தாய்ப்பால் தான் கொடுத்தார். நாம் இருவராலும் பால் கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் என்ற பெருமை கொள்வோம். வேலு நாச்சியாரை குதிரை மீது வலம் வந்தேன், ராணி மங்கம்மாவை வாழை சுழற்றினேன், ஜான்சிரானே எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டேன், சமையலறைக்கும் ஓடினேன். இதுதான் பெண்ணின். வளர்ந்த பிறகு பென்சிலுக்கு பதிலாக பேனாவை உபயோகப்படுத்துவது எதற்காக என்று தெரியுமா? இனி வரும் காலங்களில் நாம் செய்யும் தவறுகளை திருத்துவதும் அழிப்பதும் கடினம் என்று உணர்வதற்காக தான். ஓடியது போதும் என்று ஓய்வெடுக்க நினைத்தேன், ஓய்வெடுத்தது போதும் ஓடுங்கள் என்கிறது இந்த வாழ்க்கை. உடலுக்கு ஏற்படும் முதுமையை தடுக்கவோ இளமையை தக்க வைக்கவோ ஒருவராலும் இயலாது. ஆனால் 100 வயதை கடந்தாலும் மனதை இளமையாக வைத்துக்கொள்ள எல்லாராலும் முடியும். உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பும் உன்னை மட்டுமே சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும். பெருமையாக நினைக்கிறேன் திருக்குறள் பேரை என்னை சேர்த்ததற்கு. இளமை என்பது மையுள்ள பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. நேற்று என்பது அனுபவம், இன்று என்பது நிச்சயம், நாளை என்பது நம்பிக்கை. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நேசிக்க வேண்டும், உடம்பை பேணி காக்க வேண்டும், பிறருக்கு பாரமாக இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு வழி பாதை பயணம், நம் பிள்ளைகளுக்கு திரும்பி பார்க்க முடியாது. ஆகையால் நாம் பிள்ளைகளை குறை கூறாமல் நம்மை நாமே பாதுகாத்து சிறப்பாக இருக்க வேண்டும். உன்னுடம்பை ஆலயமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை கோவிலாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவோம் என்று கூறி நன்றியுடன் வணங்கி